சரவணா, இன்னமா நீ தூங்கல? கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. நீதியும் நெருப்பும் ஒன்றென்பார், நெருங்கிடும் போதே சுடுமென்பார். நீதியும் நெருப்பும் ஒன்றென்பார், நெருங்கிடும் போதே சுடுமென்பார். யாரையும் எதுவும் சுடவில்லை, என்னையும் பழியோ விடவில்லை. சுட்டதும் தங்கத்தின் நிறம் போமோ, தொட்டதும் மலர்களின் மனம் போமோ. கற்றவன் கலங்குதல் அழகாமோ, சட்டமும் கற்பனை கதையாமோ. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. நாவுக்கும் மனதுக்கும் உள்ள வழி, நான்கு விரல் கடை தூர வழி. நாவுக்கும் மனதுக்கும் உள்ள வழி, நான்கு விரல் கடை தூர வழி. சொல்லுக்கும் செயலுக்கும் காத வழி, சுற்றமும் சுகமும் வேறு வழி. வந்ததில் எல்லாம் பொருளுண்டு, வருவதில் வெற்றியும் நமக்குண்டு. நிச்சயம் இரவுக்கு பகலுண்டு, நீதியின் கண்களில் ஒளியுண்டு. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. அண்ணனில் 1000 பேருண்டு, ஆயினும் உன் போல் யாருண்டு. பழிகளில் 1000 வகை உண்டு, பார்ப்போம் இதற்கோர் முடிவுண்டு. பழிகளில் 1000 வகையுண்டு, பார்ப்போம் இதற்கோர் முடிவுண்டு. வந்ததில் எல்லாம் பொருளுண்டு, வருவதில் வெற்றியும் நமக்குண்டு. நிச்சயம் இரவுக்கு பகலுண்டு, நீதியின் கண்களில் ஒளியுண்டு. பூங்கொடி, பூங்கொடி. என்னப்பா? பாத்தியாமா? பார்த்தேன்ப்பா. இப்படி பட்டவனாமா எனக்கு மருமகனா வர்றது? வரமாட்டாரப்பா, வரவே மாட்டான். உங்க கௌரவத்துக்கு நான் களங்கம் உண்டு பண்ண மாட்டேன்ப்பா. கல்வியும் சுதந்திரம் இல்லாம பல பெண்கள் வாழ்க்கை இழந்த நம்ம சமூகத்துல எனக்கு நீங்க போதுமான அளவுக்கு கல்வியும் கொடுத்தீங்க, சுதந்திரமும் கொடுத்தீங்க. அந்த சுதந்திரத்தை நான் தகாத இடத்துல பயன்படுத்திட்டேன். அதுக்கு நான் தண்டனையும் அடைஞ்சிட்டேன்ப்பா, தண்டனையும் அடைஞ்சிட்டேன். பூங்குடி, 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 பூங்குடி. இனிமே அந்த பெயரை சொல்ல உனக்கு அருகதை கிடையாது. ஐயா, பத்திரிகை செய்தியை நம்பாதீங்க. பணத்தை நான் எடுக்கல, யாரோ செய்த குற்றம், அதுக்கு நான் பலியாயிட்டு. என்ன நம்புங்க. நீ திருட, சமூக துரோகி. உன்னை போன்ற சாகசக்காரனுங்க ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறது
குடும்ப பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து. ஐயோ, இப்படி எல்லாம் பேசி என்ன புண்படுத்தாதீங்க. நான் போறதுக்கு முன்னால இதை கேட்டுக்கிட்டு போ. பூங்கொடின்னு ஒரு பெண்ணு இருந்ததாகவோ இந்த வீட்டோட உனக்கு சம்பந்தம் இருந்ததாகவோ கனவுல கூட நினைக்காது. போ வெளியே. இதை பார்த்திபன்கிட்ட கொடுத்து அவரை நம்ம பங்களால வந்து என்ன பார்க்க சொல்லு. வாங்க பார்த்திபன், வாங்க. வணக்கம். வணக்கம். சின்னையா, பூங்குடியை வர சொல்லு. போட்டிக்கு வந்த உங்க நாவலை நேத்து தான் படிச்சேன். அற்புதமான இலக்கியம். நேர்ல பாராட்டணும்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். ரொம்ப நன்றி. 1000க்கு மேற்பட்ட நாவல்கள் வந்திருக்கு. உங்க நாவலை தான் நான் முதல்ல படிச்சேன். இந்த போட்டியில மட்டும் என்னுடைய நாவல் முதல் பரிசு வாங்கிடுச்சுன்னா என் வாழ்க்கையின் லட்சியமே நிறைவேறின மாதிரி. ஆமா, வணக்கம். வணக்கம். இது என் பொண்ணு, ஞாபகம் இருக்கா? அறிவும் பண்பும் நிறைஞ்சவங்களை ஒரு முறை சந்திச்சா போதும், வாழ்க்கை பூரா மறக்க முடியாது. பூங்குடி, உங்க கதைகளை வாரந்தோறும் தவறாம படிக்கிற ரசிகை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்க நாவல்லே எனக்கு ரொம்ப பிடித்தது காதல் துறவுங்கிற பகுதி தான். குடும்ப நன்மை, நாட்டு நன்மை, இதையெல்லாம் காதல் பாதிக்கும் போது அந்த காதலையே மறந்துடணும்னு நீங்க எழுதி இருக்கிறத நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இந்த கருத்துக்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை போல் இருக்கு. நீங்க சொல்றது தொன்று தொட்டே இருந்து வர்ற நம்ம தமிழர் நாகரிகம். சிறப்பான வாழ்க்கை அதுதான். ஆனா பலருக்கு துன்பமாகவும் சம்பந்தப்பட்ட 2 பேருக்கு மட்டும் இன்பமாகவும் அமைகிற அந்த வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதா இருக்க முடியாது. பலருடைய நன்மையை கருதி காதலிச்ச ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் செய்துகிட்டா அது தவறில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. பார்க்கறதுக்கு அது ஏதோ தப்பா தோணலாம், ஆனா தர்மத்துல அதுதான் சிறந்தது. வலை வரவேற்க வேண்டிய கருத்துக்கு. அப்ப எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா? நல்லது பார்த்திபன், அடிக்கடி நீங்க இங்க வாங்க. வரேன். அம்மா, இந்த 4 பக்கத்துக்கு மேட்டர் வேணும். நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா உடனே பிரிண்டிங் ஆரம்பிச்சிடலாம். நான் ரொம்ப வரிடா இருக்கேன். இப்ப என்னால எதுவுமே எழுத முடியாது. அப்போ அடுத்த வாரத்துக்காக ஒதுக்கி வச்சிருக்கிற பார்த்திவனுடைய கதையை இந்த 4 பக்கத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாமா? எப்படியோ செய்யுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்தாங்க, இது ரொம்ப நாள் எங்கேயே கிடக்குது. கொண்டு போய் ஆபீஸ் ஃபைல வைங்க. நாம் பள்ளியில் படித்ததுதான் ஒரே பாடம் என்றால் வாழ்க்கையில் படிப்பதும் ஒரே பாடம் தான். கூட படித்த மாணவரிடம் நீ உள்ளத்தை பறிகொடுத்தாய். கதை எழுத வந்த ஆசிரியரிடம் நான் உள்ளத்தை பறிகொடுத்தேன். முடிவில் 2 பேருக்குமே காதலில் தோல்விதான். மனு, பார்த்திபன் தன் குடும்பத்திற்காக காதலை தியாகம் செய்தான். நீயும் தங்கைக்காகவும் உன் காதலருக்காகவும் உன் காதலை தியாகம் செய்தான். ஆனா என் நிலை வேறு. நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் மனோ, வஞ்சிக்கப்பட்டு விட்டேன்.
அது கண்ணியர்க்கே பிறந்திருக்கும். உதட்டளவில் சிரிப்பிருக்கும், உள்ளத்திலே நெருப்பிருக்கும். உதட்டளவில் சிரிப்பிருக்கும், உள்ளத்திலே நெருப்பிருக்கும். உருவத்திலே அழகிருக்கும், வஞ்சமங்கே குடியிருக்கும். பெரும் வஞ்சமங்கே குடியிருக்கும். பாதையில் தான் சிறு மாற்றம், பயணத்திலே மாற்றம். ஏமாற்றம் ஏமாற்றம். காலமெல்லாம் போராட்டம். பாதையில் தான் சிறு மாற்றம், பயணத்திலே மாற்றம். ஏமாற்றம் ஏமாற்றம். என் கதைதான் உன் கதையும், உன் கதைதான் என் கதையும். பாதையில் தான் சிறு மாற்றம், பயணத்திலே மாற்றம். ஏமாற்றம் வீட்டுக்கு வர சொல்லி ஆபீஸுக்கு போன் வந்திருக்குமா? அப்படியா? பூங்கொடி, அப்ப நான் போயிட்டு வரேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. நில்பன், நீங்க என்னை எந்த இடத்துல நிறுத்தினீங்களோ அதே இடத்துலதான் நான் நிற்கிறேன். எப்ப வந்து என் ஒய்ஃப் மீட் பண்ணிய கூப்பிடுறேன். கௌரி, நல்லா தூங்கிட்டு இருக்கா? அத்தையை கூப்பிடவா? நிக்கிறிய உட்கார். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் எப்படி வர்றீங்க ப்ளீஸ்? மனோ, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். கடவுள்கிட்ட கூட எனக்கு மன்னிப்பு கிடைச்சா. துரோகமா? கௌரியோட உங்களை மனக்கோலத்துல பார்த்த போது நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையில அந்த கல்யாணத்தை மேற்கொள்ள வேண்டி வந்ததுன்னு சின்னம்மா சொன்னப்போ உங்க மேல எனக்கு வருத்தமே ஏற்படலை. உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்த தியாகத்தை கண்டு நானும் என்னை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னுடைய முடிவு நல்ல முடிவா இருக்கணும். உனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணுங்கிறதா என்னுடைய பிரார்த்தனை. குடும்ப வாழ்க்கையா? நான் வாழ முடியாதவன். வாழ முடியாதவன்? விரும்பியவரை கணவராக அடைய முடியாத போது வாழ முடியாதவதானே. உங்களை கணவராக கருதினையும் உள்ளமும் அறிவும் இன்னொருவரை கணவராக கருத ஒரு நாளும் உடன்படாது. மனோ, ஒரு பெரும் துன்பத்தை இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு தாங்கக்கூடிய சக்தி உனக்கு உண்டுன்னு நான் நினைக்கவே இல்லை. காதலுக்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடியவர்கள் பலருண்டு. ஆனா காதலையே தியாகம் செய்யக்கூடிய துணிவு உன்னை போல கோடியில ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும். மனோ, நான் சொல்றதுக்கு நீ வாழ வேண்டிய பெண். உன் முடிவை மாத்திக்க. நிச்சயம் உனக்கு புது வாழ்வு உண்டு. இல்லை, என்ன பொறுத்த மட்டும் இனிமே வாழ்வு பிரச்சனைக்கே இடமில்லை. நான் இப்படியே இருந்து மடிய வேண்டியவதா? எனக்கு மரணம் தான் விடுதலை. நான் வாழ முடியாதவன்.
விரும்பியவரை கணவராக அடைய முடியாத போது வாழ முடியாதவதானே உங்களை கணவராக கருத நீயும் உள்ளமும் அறிவும் இன்னொருவரை கணவராக கருத ஒரு நாளும் உடன்படாது. மனு, நான் சொல்றது கேளு. நீ வாழ வேண்டிய பெண். உன் முடிவை மாத்திக்க. என்ன பொறுத்த மட்டும் இனிமே வாழ பிரச்சனைக்கே இடமில்லை. நான் இப்படி இருந்து மடிய வேண்டியவன். எனக்கு மரணம் தான் விருது. என்னப்பா இது? இன்னும் தூங்கலையா நீங்க? இல்ல பார்த்திபா, நீ ஏன் என்னமோ சொல்லிருக்க. கொஞ்ச நாளா வீட்டுக்கே சரியா வரமாட்டேங்க. வந்தாலும் மிந்தி மாதிரி கலகலப்பா இருக்க மாட்டேங்க. நாம நினைக்கிறபடி எல்லாம் நடந்தா தானம்மா. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்லையே. நாளைக்கு தம்பியோட கேஸ் இல்ல. நான் நாளைக்கு தான் முதல்ல வக்கீல் ஆஜராக போறேன். அதுக்காக தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. நீங்க போய் தூங்க. நீங்கள் தானே சித்ரா அண்ட் கோவின் அக்கவுண்டன்ட்? ஆமா. உங்கள் கம்பெனி கணக்கு புத்தகங்களில் இருப்பதெல்லாம் உண்மையான கணக்கு தானே? பொய் கணக்கு எழுதும் வழக்கம் எங்கள் கம்பெனியில் கிடையாது. நான் சித்ரா அண்ட் கோவின் குமாஸ்தா. உங்கள் ஆபீஸில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் எப்பொழுது விடுமுறை விடுவார்கள்? சர்க்காராலே அனுமதிக்கப்பட்ட எல்லா நாட்களிலும் எங்களுக்கு விடுமுறை உண்டு. தவிர்க்க முடியாத சம்பவங்கள் ஏற்பட்டு அதனால் அந்த ஓய்வு நாட்களில் கூட ஆபீஸுக்கு வந்து வேலை செய்யும்படி சிப்பந்திகளுக்கு முதலாளி கட்டளையிட்டதுண்டா? இல்லை. நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், இதுவரை விசாரிக்கப்பட்ட பிராசிக்யூஷன் தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சர்க்காரால் அனுமதிக்கப்பட்ட விடுமுறை நாட்களில் சித்ரான் கம்பெனியில் வேலையே நடப்பதில்லை என்றும் அவர்களுடைய கணக்கு புத்தகத்தில் எந்த விதமான பொய்க்கணக்கும் இல்லை என்றும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மேற்படி சித்ரான் கம்பெனியாரால் பார்த்தசாரதி என்பவருக்கு ரூபாய் 35,000 பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. அதன் முழு விவரம் கணக்கு புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. உபச்சரி பணம் பெற்றுக் கொண்டவரின் கையொப்பமும் இருக்கிறது. இதோ. Yes, Your Honor. யாருமே ஆபீஸுக்கு போகாத ஒரு நாளில், அதுவும் நிச்சயமாக லீவு கொடுக்கப்பட்டிருக்கும் சுதந்திர தினத்தன்று ஆபீஸில் இருந்து 35,000 ரூபாய் பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பணம் எப்படி, யாரால் கொடுக்கப்பட்டது? என்னுடைய வாதமெல்லாம் அந்த பணத்தை முதலாளி தான் எடுத்தார் என்பதல்ல. ஆபீஸ் கட்டடம், பீரோ இவைகளை திறப்பதற்கு முதலாளியிடம் இருக்கும் இன்னொரு சாவியை பயன்படுத்தி வேறு யாராவது எடுத்திருக்க கூடும் என்பதுதான். அந்த பணத்தை சரவணன் தான் கையாடினார் என்பதற்கு இந்த வழக்கில் யாதொரு ஆதாரமும் இல்லை. எனவே கோட்டார் அவர்கள் தீர ஆலோசித்து இந்த வழக்குக்கு தீர்ப்பு கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். After perusing the prosecution side, there is considerable doubt that two the accused wouldn't have committed this offense. Therefore, I give the benefit of doubt to the accused and acquit. சார், பூங்கொடி அம்மா அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பூங்குடியா? அந்த பூங்குடி உனக்கு தெரியாது. கலைமன்றம் தாண்டவராயன் மகள். அழகு, படிப்பு, செல்வம் அத்தனை நிறைஞ்சிருந்தோம். ரொம்ப அடக்கமான பொண்ணு. கௌரி அபாயமான நிலையில் இருக்கிறாள். மனோன்மணி உங்களுக்கு தெரிவிக்க சொன்னார். பூங்குடி. தம்பி, நீ வீட்டுக்கு போ. அப்பாட்ட சொல்லு, நான் வெளியூர் போயிருக்கேன், வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். பாச்சர்வனா, பார்த்து விருங்க. ஏதோ அவசர வேலையா வெளியூர் போயிருக்கிறார். உங்ககிட்ட சொல்ல சொல்றமா. அது சரி, நீ ஏப்பா என்னமோ போல இருக்க? விடுதலை அடைஞ்ச சந்தோஷத்தையும் உன் முகத்துல காணுமே. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்பா, ஆமாண்டா, உன் அண்ணன் அவனுடைய வாத திறமையினால நீ நிரபராதின்னு போட்டு நம்பும்படியா விட்டான். தவிர உண்மையிலேயே அந்த பணத்தை வேறொருத்தன் திருடினான்னா அவன் கிடைக்கிற வரையிலும் நீ தான் குற்றவாளி, நீ தான் திருட.
உனக்கு என்ன தெரியும்? கவலைப்படாதீங்க அத்தா, கவலைப்படாதீங்க. இது நானே தேடிக்கிட்ட முடியும். என்ன பயங்கரமான இந்த முடிவு ஏன் கௌரி? நான் உனக்கு என்ன கொடுமை செய்தேன்? கொடுமையா அத்தா? பெண்களுக்கு உங்களை போல ஒரு நல்லவர் கிடைக்கிறதே அரிது. அப்படி அரிதா கிடைக்கிறவர் ஒரு பெண்ணுகிட்ட இருந்து இன்னொரு பெண் பிரிக்கலாமா? அத்தா, வாழ்ந்து சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இறந்தாவது சாதிக்கிறது மேல் இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் வாழ்க்கையில மின்னல போல வந்து மறையறதுக்காக நீ என்ன கல்யாணம் செய்துகிட்ட? உங்களை எனக்கு நல்லா தெரியும். கடமைக்காக சொந்த ஆசைகளை கூட தள்ளி வச்சிடுவீங்க. என் மறைவுக்கு பிறகு நீங்க அப்படியெல்லாம் இருக்க கூடாது. விட்டு போன ஆசைகளை எல்லாம் அனுபவிக்கணும். உன்னை என் வாழ்க்கை துணைவியா ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என் இதயத்துல நிறைஞ்சிருக்கிற ஒரே தெய்வம் நீதான். சத்தியமா சொல்றேன், ஒரே தெய்வம் நீதான். உங்களை விட்டு பிரி யாருக்காவது மனம் வருமா? நான் மறுபடியும் இங்கே பிறக்கிறதுக்காகத்தான் சாக போறேன். என்னம்மா சொல்ற நீ? உனக்கு ஒண்ணும் புரியாதம்மா. இதுதான் தெய்வ நீ. எனக்கு பதிலா இனிமே அக்காதாம்மா உன்னுடைய மகன் கௌரி. இந்த செல்வம் என்னுடையதுன்னு இருக்கிற எல்லாமே இனிமே அக்காவுக்கு தான் சொல்றேன். அம்மா, மிஸ்டர் பார்த்திபன், மிஸ்டர் பார்த்திபன் வீடு இதுதாங்க. என் மகன் தான், ஆனா வெளியூர் போயிருக்கான். பரவாயில்ல, உங்களை தான் பார்க்க வந்தேன். அப்படிங்களா? உட்காருங்க. பார்த்திபன மகனா அடைய போன ஜென்மத்துல நீங்க பெரிய புண்ணியம் செய்திருக்கோம். எல்லாம் உங்களை போல பெரியவங்க வாழ்த்துதான். நீங்க கலைமந்தம் தாண்டவராய். ஓ, நீங்க தானா? ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி, மீனாட்சி, பார்த்திபன் அடிக்கடி உங்களை பத்தி சொல்றது உண்டு. இலக்கிய உலகத்துல அவனுக்கு ஒரு பெரும் புகழை தேடி கொடுத்திருக்குங்க. நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்திருக்குங்க. இந்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்கவே மாட்டோம். அவருடைய புகழுக்கும் வளர்ச்சிக்கு அவருடைய திறமைதான் காரணம். என்னங்க? மீனாட்சி, இவர் யார் தெரியுமா? தாண்டவராயன் பிள்ளை. அப்படியா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். பார்த்திபன் உங்களுக்கு ஒரே பிள்ளைதானா? இல்லைங்க, இன்னொரு பையன் இருக்கான். அவர் என்ன வேலை செய்யறாரு? ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான் இருக்கு. இப்ப நான் வந்திருக்கிறது ஒரு நல்ல காரியத்தை பேசி முடிவு செய்யலான்னு வந்திருக்கேன். சொல்லுங்க. நீங்க சம்மதிச்சா என்னுடைய ஒரே ஒரு பெண்ணு பூங்குடியே உங்க மகன் பார்த்திபனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கலான்னு என்னுடைய இப்படிப்பட்ட சந்தோஷமான செய்தியை நாங்க கேட்டு ரொம்ப நாளாச்சுங்க. உங்க பொண்ணு எங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்க. இது வந்துட்டேன். சரவணா, இவ்வளவு நாளுக்கு பிறகு இப்பதான் நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. பெத்த தாய் இப்படி சொல்றேன், என்ன தப்பா நினைக்காது. உன்னை பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்துல அவங்களுக்கு முன்னாடி வந்து விஷயத்தை கெடுத்துடாதப்பா. அம்மா, வந்திருக்கிற ஒரு பெரிய மனுஷர், அவருடைய சம்பந்தம் நமக்கு சுலபத்துல கிடைக்காது. உன்னை பத்தி அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா என் முகத்தை பார்த்தது இந்த சம்பந்தம் வேண்டான்னு போயிடுவார். அப்படித்தானே? உண்மையில குற்றம் இருக்கிறதா நான் சொல்லலேப்பா. நீ குற்றம் செய்யலைன்னு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு. இருந்தால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரை நான் பழிக்க அஞ்சுதான்ப்பா வாழணும். அம்மா, நீ சொல்றது கூட எனக்கு வருத்தமாயிடுச்சு. ஆனா இப்படியெல்லாம் நீ பேசும்படி, அதையெல்லாம் நான் கேட்க முடியும். ஒரு கொடுமையான நிலைமை ஏற்படுத்தினானே, அவனை நினைச்சாதான் எனக்கு வயிறே எரி. ஆண்டவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் உண்டு. சரவணா, நீ இங்கேயே இருப்பா. பாத்தீங்களாமா, பார்த்திபனை கேட்டுதான் முடிவு சொல்லணும்னு ஐயா சொல்றாரு. என்னங்க, எதுக்கு பார்த்திபனை கேட்கணும்? என்ன இருந்தாலும் அவனையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம்.
அவன் என்னைக்காவது நம்ம சொல்ல தட்டினதுண்டா? நமக்காக எதையும் செய்ய துணியறவன் நாம பார்த்த பொண்ணையா வேண்டாம்னு சொல்ல போறான்? அதோட என் பெண்ணையும் பார்த்திபனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் என்னங்க, சரின்னு சொல்லுங்க. சரிங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. ரொம்ப சந்தோஷங்க. எப்போ வச்சுக்கலாம், அதை எப்படி வச்சுக்கலாம், திருமணம் எப்போ வச்சுக்கலாம், அதை எப்படி வச்சுக்கலாம், செப்பு சிலையே சின்ன குயிலே சிங்காரி நம்ம திருமணத்தை எப்போ வச்சுக்கலாம், அதை எப்படி வச்சுக்கலாம், செப்பு சிலையே சின்ன குயிலே சிங்காரி நம்ம திருமணத்தை எப்போ வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். பதிவு செய்வோமா, அதையே உறுதி செய்வோமா, பதிவு செய்வோமா, அதையே உறுதி செய்வோமா, பழனி வேலன் தலைமையிலே நடத்திக் கொள்வோமா, முன்னே உள்ள முறைப்படியே கண்ணே உண்டு கழுத்தினிலே நானே உனக்கு தாலி எடுத்து முடிச்சு போடவா, முன்னே உள்ள முறைப்படியே கண்ணே உந்தன் கழுத்தினிலே நானே உனக்கு தாலி எடுத்து முடிச்சு போடவா, அந்த முழுக்கதையும் மாத்தி அந்த வழக்கத்தையும் மாத்தி நான் கழுத்த கொஞ்சம் சாட்சி உன்னை முடிச்சு போட விடவா, எப்போ வச்சுக்கலாம், அதை எப்படி வச்சுக்கலாம், செப்பு சிலையே சின்ன குயிலே சிங்காரி நம்ம திருமணத்தை எப்போ வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். செலவு இல்லாம நமக்கு சிரமம் இல்லாம, செலவு இல்லாம நமக்கு சிரமம் இல்லாம ரொம்ப சிம்பிளாக சிக்கனமா நடத்தி கொள்வோமா, மடி நிறைய பணம் இருந்தும் மனசுக்குள்ளே பயம் இருக்கு, ஆனா உன்னை கண்ட போது அதுவும் மறையுது, மடி நிறைய பணம் இருந்தும் மனசுக்குள்ளே பயம் இருக்கு, ஆனா உன்னை கண்டபோது அதுவும் மறையுது, அடிலாலா கடல் லட்டு நீ வாமா கொஞ்சம் கிட்டு, இங்க தானா வந்த சிட்டு இளத்தாமரப்பூ மொட்டை எப்போ வச்சுக்கலாம், அதை எப்படி வச்சுக்கலாம், செப்பு சிலையே சின்ன குயிலே சிங்காரி நம்ம திருமணத்தை எப்போ வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். காதல் குருடு சித்ரா சார். சித்ரா? ஆமா, இந்த சித்ராவுக்காக தான் உங்க சித்ரான் கம்பெனியை விட்டேன் சார். எங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது சார். சித்ரா, come on, let's go. சித்ரா, ஏ வாசு, வாசு, மரியாதை இல்ல இப்படி ஆத்திரப்படும்படியா நான் என்ன குற்றம் செஞ்ச? குற்றம் ஒன்றா இரண்டா? நீ எனக்கு செய்த கொடுமைகளுக்கு உன் கழுத்தை இப்படியே நிறுத்தி கொண்டாடி அண்ணனும் தம்பிகளா கட்டிக்கிறீங்க. புரியப்பா, ஒண்ணு இவன் உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும். அரே பாவி, நீ திருடா கத்துக்கிட்டா கூட பிறந்த அண்ணனை மாட அடிக்கணும். அண்ணன்
இவன் அண்ணனும் இல்ல, நான் திருடனும் இல்ல. அப்பா, எங்க ஆபீஸ் பணத்தை எடுத்தது யாருன்னு தெரியறவரே, நான் தான் திருடன்னு சொன்னீங்களே, அந்த பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்ல, இவன் தான். அருமையான அண்ணன் தான். என்ன? நானா? அம்மா, நானா பணத்தை எடுத்தேன்? அப்பா, இவன் செய்த எவ்வளவோ குற்றங்களை இதுவரைக்கும் நான் மறைச்சு வச்சேன். அத்தனை குற்றங்களும் ஏதோ ஒரு வழியில நம்ம குடும்பத்துக்காகத்தான் பயன்பட்டதுங்கிறதுக்காக நானே செய்ததாக சொல்லி வழியையும் நானே ஏத்துக்கிட்டேன். ஆனா அவ்வளவும் பூங்குடியை எங்கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்காக இவன் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செய்த சூழ்ச்சி. அப்பா, இது சூழ்ச்சி. பூங்குடிய உன்கிட்ட இருந்து அபகரிக்கவா? என்னடா சொல்ற? ஆமாமா, பூங்குடிக்கு எனக்கும் கல்லூரியிலேயே நெருங்கின பழக்கம் உண்டு. அவங்க அப்பாவுக்கும் இது தெரியும். பூங்குடிக்கு அவங்க அப்பாவுக்கும் என் மேல இருக்கிற நல்லெண்ணத்தை கெடுக்கிறதுக்காகத்தான் எங்க ஆபீஸ் பணத்தை இவன் திருடித்து பழைய என் மேல சுமத்திட்டான். தம்பி சரவணா, ஆத்திரத்துல அறிவிழந்து பேசாது. உனக்கு பூங்குடிக்கு உள்ள தொடர்பு யாருக்கும் தெரியாது. எனக்கு அவளுக்கு எப்படி கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்கிற விவரமும் எனக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் ஒரே வயசுல பிறந்தவங்கடா. நீ செய்த தவறையெல்லாம் நான் செய்ததா ஏற்றுக்குறையே தவிர என் தவிர ஒரு நாளும் உன் மேல நான் சுமத்த மாட்டேன். இந்த பசப்பு வார்த்தைகளை கேட்க நான் தயாராக இல்லை. அப்பா, பணம் காணாம போன அன்னைக்கு இவன் எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தான். பணம் களவு போன இடத்துல இவன் ஒருத்தன் தான் உட்கார்ந்து இருந்தான். அது மட்டும் இல்லப்பா, ரங்கசாமி நாயுடுவுக்கு நாங்க பூரா தொகைக்கும் புது ப்ராடக்ட் எழுதி கொடுத்ததா இவன் சொன்னானே, அது அவ்வளவு பொய்யாப்பா, பொய். எங்க ஆபீஸ்ல இருந்து திருடின அந்த 25,000 தான் அவன் கொடுத்திருக்கான். பாக்கி பணத்துக்கு தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து ப்ராடக்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். தம்பி, நீ படிச்சவன். தற்செயலா நடந்த 2 காரணங்களை காட்டி நான் தான் பணத்தை திருடுனேன்னு முடிவு பண்ணாத. அப்பா, ரங்கசாமி நாயுடுக்கு கொடுத்த பணம் ஏன் பணம்? பணமா? அவ்வளவு பணம் உனக்கேதா? கேளுங்கப்பா, கதை எழுதி சம்பாதிச்சானா இல்ல வக்கீல் தொழில் பண்ணி சம்பாதிச்சானா? சொல்லுண்டா. அது அது பாருங்கப்பா, திருட்டு மொழி முடிக்கிறது. நான் எப்படி இதை சொல்றது? எனக்கு தெரியும், உன்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஐயோ சரவணா, என்னுடைய சங்கடத்தையும் மௌனத்தையும் சந்தேகத்துக்கு சாதகமா பயன்படுத்திக்காத. நான் நிரபராதியா, நான் நிரபராதி. நீ நிரபராதியா இருந்தா அந்த பணம் வந்த வழியை சொல்ல ஏன்டா இந்த தயக்கம்? நேர்மையான முறையில நீ இந்த பணத்தை சம்பாதிச்சிருந்தா ரங்கசாமி நாயுடு கிட்ட கொடுத்த அன்னைக்கு ஏன் என்கிட்ட சொல்லல? அப்பா, தயவு செஞ்சு அந்த பணத்தை பத்தி கேட்காதீங்கப்பா, என்னால சொல்ல முடியாது. திருட சொன்ன நானா கேட்க கூடாது? அப்படின்னா நீதான் அந்த பணத்தை திருடி இருக்க. இல்லப்பா, ஐயோ பார்த்திபா, உத்தமமான பிள்ளைன்னு உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மேடம். நீ இப்படி எங்க உயிரையே துடிக்க வச்சுட்டி. ஒண்ணும் தெரியாத அப்பாவியான சரவண மனது உன்னால நான் எவ்வளவு புண்பட்டு. ஏண்டா, கூட பிறந்த தம்பிங்கிற பாசம் கூடவா உனக்கு அத்து போச்சு? அடோனவா அவனை சித்திரவதை பண்ணிருக்கீடா. அந்த துரோகிக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? உன் முகத்துல முழிக்கிறதே எங்களை ஆவண்டாம். எங்களை விட்டு எங்கேயாவது வரக்காதீங்க. அப்பா, பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுப்பா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நான் பாடுபட்டு வீடாக்கி நினைக்கிறேன். என் வேலையை குற்றம் இல்லை, தம்பி வேலையை குற்றம் இல்லை. அப்பா, நான் சொல்றதை கேளு. என்ன வேலையோ என்ன ஒண்ணும் இல்லைங்க, வாங்க. சரவணா, இங்க எப்படி? 2வது பையனுங்க. என்ன, உங்க பையனா? சித்ரான் போல பணத்தை திருடினவன் நீங்க நினைச்சது போல அவன் இல்லைங்க, இவன் தான். அப்படியா? பார்த்திபன், நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சு என் மகள் கூட கேட்காம உங்களுக்கு மனமுடிக்க ஏற்பாடு செய்தேன். ஆனா இன்னைக்கு பூங்கொடி கிட்ட விஷயத்தை கேட்ட போதுதான் நீங்க ஏற்கனவே மனோன்மணியை காதலிச்சு கைவிட்டு கௌரிங்கிற பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டதாக தெரிஞ்சது. என்ன, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது என்ன கேள்வி மீனாட்சி? ஒரு தவறு செய்த பிறகு பல தவறு செய்யறதுக்கு சொல்லியா கொடுக்கிறது? ஐயா, இப்படிப்பட்ட மோசமான ஒரு பிள்ளைய பெற்று அவனுக்கு உங்க பொண்ணை கட்டி இருந்தது. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன அப்பா, அப்பா, எனக்காக நீங்க யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். யாரை என் கண் கண்ட தெய்வமா நினைச்சிருந்தனும், யாருக்காக என்னுடைய வேதனைகளை எல்லாம் வெளிக்காட்டாமல் அடக்கி வச்சிருந்தனும், அப்படிப்பட்ட என் தந்தை எனக்காக இன்னொருத்தர் கால விழுகிறதை என்னால பார்க்க முடியாதுப்பா, என்னால பார்க்க முடியாது. அப்பா, அப்பா, உண்மை சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். நான் மனோன்மணிங்கிற பொண்ணை காதலிச்சது உண்மை. ஆனா ரங்கசாமி நாயுடு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க நிலைமையை பார்க்க என்னால சகிக்க முடியலப்பா. உயிர் கொடுத்த தந்தையை விட எனக்கு காதல் பெருசு இல்லைங்கிற முடிவுக்கு வந்தேன். அதனாலதான் பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த நொண்டி பொண்ணு கௌரிய நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அவங்க கொடுத்த சீதனம் 25,000 தான் ரங்கசாமி நாயுடு கொடுத்தேன். மறுபடியும் அவங்க கிட்டே 25,000 வாங்கி தம்பிக்கு ரொக்க ஜாமீன் கொடுத்து தம்பியை வெளியே கூட்டிட்டு வந்தேன். இதுதான் நடந்த உண்மை, அவ்வளவுதான். ஆனா என்ன மணந்து நம்ம குடும்பத்துக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தியாகம் செய்த அந்த கௌரி இந்த உலகத்தை விட்டே போயிட்டாப்பா. சரவணா, நீங்க யாருங்க? நான் தான் சித்ரான் கம்பெனி முதலாளி. நீங்க? எங்க அப்பா. சார்,
நீங்க என்ன ரொம்ப மன்னிச்சுக்கணும். உண்மை தெரியாம உங்க குடும்பத்துக்கு பெரிய களங்கத்தையே உண்டு பண்ணிச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? பணத்தை எடுத்தது என் கம்பெனியில உள்ள கிளர்க் வாசு. என்ன வாசுவா? ஆமா, இன்னைக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சது. அவன் பணத்தை எடுத்தது கூட காணாம போன என் மகன் சித்ராவை காப்பாத்துறதுக்காக. சித்ரா கிடைச்சிட்டா. சரவணா, சரவணா, ஏன்பா இப்படி இருக்கிற? அண்ணா, 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 என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. தெய்வத்துக்கு சமானமா வச்சு தொழ வேண்டியவங்க வாய் கூசாம திருடன்னு சொல்லிட்டு கை கூசாம அடிச்சுட்டேன். நான் பாவி, நான் பாவி. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. குடும்பத்துக்காக உன் காதலை துறந்து ஒரு நொண்டி பெண்ணை மணந்து இப்ப அவளையும் பிரிஞ்சு நிக்கிறவன் நீ ஒரு சாதாரண பிள்ளை. அண்ணனை காட்டு கொடுக்க கூடாது, அத்தனை பழியில் நீயே ஏத்துக்கிட்டேடா. நீயும் ஒரு சாதாரண பிள்ளை. நீங்க 2 பேரும் என்னுடைய லட்சிய பிள்ளை. நான் தான் முட்டாள். பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு உங்க மேல சந்தேகப்பட்டு நீங்க தான் என்ன பண்ணீங்க. இந்த நல்ல நேரத்துல ஒரு நல்ல செய்தி. கலைமந்தம் நாவல் போட்டியில உங்க நாவல் தான் சிறந்ததுன்னு பஞ்சாயத்தாரால முடிவு செய்யப்பட்டது. அதுக்காக பரிசு தொகை 25,000 ரூபாய்க்கு சேர்த்து. அப்பா, நாயுடுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை கொடுத்துருங்க. நாயுடு, இந்தாங்க. நல்லது. வட்டி நாளைக்கு வாங்கிக்கங்க. பரம சந்தோஷம். இன்னொரு சந்தோஷமான செய்தி. என்ன சார்? இன்னைக்கு பேங்க்ல இருந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் டிவிடெண்ட் வந்திருக்கு சார். 2 பெண்களும் வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். வாங்க மாப்பிள, வாங்க வாசி மாப்பிள, வாங்க வாங்க. என்ன நீங்க பொண்ணு மாதிரி கோணிக்கிறீங்க? ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்கடா. என்ன காலை பிடிச்சு எடுக்காது. வாங்கல, நான் கொடுத்துறேன் மாமா. மாமா, நான் 25,000 ரூபாய் எடுத்தது வாஸ்தவம் தான். ஆனா அதுல 94 ரூபாய் செலவழிச்சிருக்கேன். அதுவும் உங்க மகளுக்கு 4 புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், 4 ரூபாய் டிஃபன். நாங்க நிச்சயம் இன்னைக்கு எல்லாம் வரமா இருக்கு.